அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்ட் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். போன வகுப்புல நாம் இறுதி பெயர்ச்சொல் மற்றும் இறுதி பெயர்ச்சொல் வகைகளை குறித்து படித்தோம். மொத்தமாக 11 வகைகள் நாம் போன வகுப்புல படித்தோம். அதுல இன்னைக்கு 4 வகைகள் பார்க்க போறோம். இந்த தமிழ் வழி ஆங்கில பயிற்சி நிச்சயமாய் அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புறேன். நீங்க பார்த்து பயன்பெறுங்க. அநேகர் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு பேச வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் பயன்படும். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இந்த வகுப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் நீங்க இதை பகிர்ந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் நம்ம வகுப்புக்குள்ள போக போறோம். இந்த வகுப்பினுடைய மேலான இந்த வகுப்பு பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த தமிழ் வழி ஆங்கில பயிற்சி உங்களுக்கு முழுவதுமான ஒரு பயிற்சியா இருக்கும். அதாவது ஒரு ஆங்கில இலக்கணத்தை நீங்க பேசுவதற்கான இலக்கணத்தை முழுவதையும் இலவசமாக நான் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு போதிக்கிறேன். இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு முழு பயிற்சி, அதாவது ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் பயிற்சி வகுப்பில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படித்து சர்டிபிகேட்டோடு நீங்க தேர்ச்சி பெறலாம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன இறுதி பெயர் சொல்லை பார்க்க போறோம் என்று ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமா? முதலாவது எம்பட்டிக் ப்ரோனவுன் என்றால் என்ன என்பதை பார்க்க போறோம். அடுத்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் என்றால் என்ன என்பதை பார்க்க போறோம். அடுத்து இன்டெஃபினைட் ப்ரோனவுன் என்றால் என்ன என்பதை பார்க்க போறோம். அடுத்தபடியாக இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன் என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு 4 ப்ரோனவுன் அல்லது 5 இன்ட்ரோகேட்டிவ்க்கு அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் ஆக நாம் 5 வகையான இறுதி பெயர் சொற்களை இந்த வகுப்புல நாம் பார்க்க போறோம், படிக்க போறோம். ஆர்வமா இருக்கிறவங்க நம்ம வகுப்பு நிறுத்தி நிதானமாய் பொறுமையாய் நான் கற்றுக் கொடுக்கிறேன். வேகமா இருக்காது. ஆகவே நீங்க படிக்கிறவர்கள் ஒரு நோட்டு பேனா எடுத்து வைத்துக்கொண்டு நீங்க குறித்து கொண்டு நோட்ஸ் எடுத்துக்கொண்டு படிக்கலாம். இந்த வகுப்புகளை எல்லாம் நீங்கள் சரியாக நீங்க அட்டன் செய்து படித்தீர்களே ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆங்கில இலக்கணம் புரிந்துவிடும். மேலும் பேச்சு பயிற்சி மற்றும் உங்களுக்கு புத்தகங்கள், புக்லெட், மெட்டீரியல் எல்லாம் தேவைப்பட்டு மெட்டீரியலோடு படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எங்களுடைய பயிற்சி வகுப்பில் நீங்கள் இணைந்து பயன்பெறலாம். சரி, நம்ம இன்றைக்கான வகுப்புக்குள்ள போலாமா? ஏற்கனவே நான் சொன்னது போல நாம் இன்னைக்கு முதலாவது பார்க்க இருக்கிறது எம்பட்டிக் ப்ரோனவுன். எம்பட்டிக் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எம்பசிஸ் என்றும் கூட நாம் சொல்லலாம். எம்பசிஸ் என்று சொன்னால் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா?
வலியுறுத்தி நம்மை பற்றி மற்றவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. உங்களுக்கு நான் உதாரணத்தோடு விளக்க வாக்கியத்தோடு நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க சரியாக என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த எம்பத்திக் ப்ரொனவுனுடைய விளக்கமாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த பிரதி பெயர் சொல் மற்றவர்களை குறித்தோ நம்மை குறித்தோ ஒரு வாக்கியத்தில் நாம் பேச பயன்படக்கூடிய வார்த்தை என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த எம்பத்திக் ப்ரோனவுனுடைய இந்த வலியுறுத்தி சொல்லக்கூடிய பிரதி பெயர் சொல்லினுடைய எக்ஸாம்பிள்ஸ், வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் என்று நான் சொல்லுகிறேன், நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது மைசெல்ஃப். மைசெல்ஃப் அப்படின்னா என்ன? என்னை பற்றி, என்னுடைய அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் மைசெல்ஃப். ஹிம்செல்ஃப். ஹிம்செல்ஃப்னா அவனை பற்றி. யோர் செல்ஃப். யோர் செல்ஃப்னா உங்களை பற்றி. ஹர் செல்ஃப். ஹர் செல்ஃப் அப்படின்னா அவளை பற்றி. யோர் செல்ஃப் உங்களை பற்றி. சரியா? இட் செல்ஃப் இதை பற்றி. அவர் செல்ஃப் நம்மை பற்றி. தெம் செல்ஃப் அவர்களை பற்றி. ஆக பாருங்க, இத்தனை வார்த்தைகள் எம்பசிஸ், அதாவது எம்பத்திக் ப்ரோனவுனுக்கு உடைய வார்த்தைகள். ஒரு சென்டென்ஸ்ல இந்த வார்த்தை வந்ததுன்னா நீங்க சரியா புரிந்து கொள்ளணும், அது எம்பத்திக் ப்ரோனவுன் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? சரி, இப்ப நான் சொன்ன அந்த எடுத்துக்காட்டுகள்ல ஒரு சில வார்த்தைகள் வைத்து நாம் ஒரு சென்டென்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்க. எக்ஸாம்பிளா பாருங்க, ஐ மைசெல்ஃப் ஷோட் யூ த வே. ஐ myself showed you the way. நானே உனக்கு என்ன பண்றேன், வழியை காட்டுகிறேன் என்பதாக இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் சொல்லுகிறது. அப்போ நாம் நம்மை பற்றி உயர்வாக சொல்லுகிற வாக்கியங்கள் எல்லாமே எம்பத்திக் ப்ரோனவுன். புரியுதா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வறுமையானால் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். நிறைய சந்தேகங்களாய் நம்மளால தீர்த்து வைக்க முடியாது. ஒரு சில முக்கியமான சந்தேகங்களுக்கு மட்டும் கமெண்ட்ல உங்களுக்கு பதில் கிடைக்க போறோம். சரியா? உங்களுக்கு எல்லா டவுட்ஸும், ஃபுல் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் நீங்க கட்டணம் செலுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. முழுவதுமாய் உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக ஒரு அட்வான்ஸ்டு பேசிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? மை செல்ஃபை வைத்து ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். அடுத்து யுவர் செல்ஃபை வைத்து இன்னொரு சென்டென்ஸை பார்ப்போம். யூ யுவர் செல்ஃப் கேன் எக்ஸ்பிளைன் இட் டு மீ. யூ யுவர் செல்ஃப் கேன் எக்ஸ்பிளைன் இட் டு மீ. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? நீ, அதாவது உன்னால மாத்திரம்தான் இந்த காரியத்தை விவரித்து எனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்லும் போது அந்த சென்டென்ஸ் ஆங்கிலத்துல யூ யுவர் செல்ஃப் கேன் எக்ஸ்பிளைன் இட் டு மீ என்று வருகிறது. அப்போ இந்த யுவர் செல்ஃப் என்று வருகிற அந்த வார்த்தையானது இந்த எம்பத்திக் ப்ரோனவுனை குறிக்கிறதா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? மற்ற வார்த்தைகள்லாம் நான் சொல்லி இருக்கிறேன்ல, அந்த வார்த்தைகளை எல்லாம் வைத்து நீங்களே என்ன பண்ணுங்க, ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? இதுதான் எம்பத்திக் ப்ரோனவுன் என்பது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்கலாம். அடுத்த டாபிக் போலாமா? அடுத்த ப்ரோனவுனுக்கு போலாமா? சரி, அடுத்த ப்ரோனவுன் நம்ம பார்க்க போறது டெமோன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமோன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் என்று சொன்னால், டெமோன்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா என்ன? டெமோ செய்வது என்று நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
டெமோ என்று சொன்னால், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் என்று சொன்னால் விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு நபரை பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ விளக்கமாய் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் இல்லையா? அப்படின்னா அப்ப இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் என்று சொன்னால் நாம் ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ ஒரு வீடையோ ஒரு ஊரையோ நாம் விளக்கமாய் மற்றவர்களுக்கு சொல்லும் போது பயன்படுத்துகிற ஒரு இறுதி பெயர் சொல் தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். விளக்கம் இதுதான், சரிங்களா? அப்போ அதற்கான எடுத்துக்காட்டுகள், எக்ஸாம்பிள்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனுடைய வார்த்தைகள் என்னென்னு கேட்டீங்கன்னா, திஸ், தட், சச், தீஸ், தோஸ். புரியுதா? திஸ் இது, தட் அது, சச் தீஸ் இவைகள் அவைகள். புரியுதா? இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்ததுன்னா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? சரி, அப்போ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் என்று சொன்னால் என்னென்ன வார்த்தைகள்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வார்த்தைகள்ல ஒரு சில 2 வார்த்தைகளை வைத்து நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? சரி, திஸ் என்ற சென்டென்ஸோடு, திஸ் என்ற வார்த்தையோடு ஒரு சென்டென்ஸ் நான் சொல்லுகிறேன், நீங்க குறிச்சு வச்சுக் கொள்ளுங்க. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். இது என்னுடைய நண்பனின் வீடு. அப்போ இந்த வீட்டை குறித்து நாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம் இல்லையா, வெளிப்படுத்தி விளக்கமாய் சொல்லுகிறோம். இந்த வீடு என்னுடைய நண்பனுடையது. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். அப்படி திஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவதனால இந்த திஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ப்ரோனவுன்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். புரியுதா? சரி, அடுத்து, these are my teachers books. these என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ப்ளூரல், அதாவது பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறபடினால இந்த சென்டென்ஸ்ல ஆர் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். சரியா? அப்போ these are my teachers books. இவைகள் என்னுடைய ஆசிரியரின் புத்தகங்கள். புரியுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அப்போ இந்த 2 சென்டென்ஸையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் உங்களுக்கு சரியாக புரிந்துவிடும். சரி, அடுத்து இன்டிஃபினைட் ப்ரோனவுன். இன்டிஃபினைட் என்று சொன்னால் என்ன? டெஃபினைட் என்று சொன்னால் என்ன வார்த்தைக்கு அர்த்தம்? உறுதியான என்று அர்த்தம். அப்போ இன்டெஃபினைட் என்று சொன்னால், இன்டெஃபினைட்னா வரையறுக்கப்படாத, உறுதியற்ற, நிச்சயமற்ற அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த இன்டெஃபினைட் ப்ரோனவுன் என்பது நிச்சயமற்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய வார்த்தையை குறிக்கக்கூடிய பிரதிபெயர் சொல்லாய் இருக்கிறது. அது என்னென்ன வார்த்தைகள் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த வார்த்தைகளை வைத்து நாம் ஒரு 3 சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் படிக்கலாம். மீதி நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்க குறித்து வைத்து கொண்டு அதுல இருந்து ஒரு சென்டென்ஸ் உங்களாலேயே உருவாக்க முடியுதான் நீங்க உருவாக்கி நீங்க பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அப்போ இன்டெஃபினைட் ப்ரோனவுன் என்பது வரையறுக்கப்பட முடியாத இறுதி பெயர் சொற்கள், அதுதான் இன்டெஃபினைட் ப்ரோனவுன். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாமே மனிதர்களை பற்றியும் அல்லது ஒரு பொருளை பற்றியும். இந்த ப்ரோனவுன்ல மனிதர்களும் வருவாங்க, பொருட்களும் வரும். புரியுது உங்களுக்கு? நவுன்னா எல்லாமே இடம், பொருள், மனிதன், உயிருள்ளவை, உயிரற்றவை எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம நவுன் என்று சொல்றோம். அதே போலதான் ப்ரோனவுன் கூட. புரியுதா உங்களுக்கு? சரி, பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒன், சம்திங், எனிபடி, someone, none, somebody, everybody, anyone, nobody, all, another, anything, nothing, few, both, everyone, some, many, several, everything, other,
எனி, நோ அதர், நோ. இந்த வார்த்தைகள் எல்லாமே இன்டிஃபினைட் ப்ரோனவுனை குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாமே இன்டிஃபினைட் ப்ரோனவுனை குறிக்கும். சரி, இந்த வார்த்தைகள்ல இருந்து ஒரு 3 வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லி ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். சரியா? கற்றுக் கொடுக்குறேன். சரி, அதுல இந்த நோபடி சொன்னா நோபடி, இந்த நோபடி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யாருமே. என்ன அர்த்தம்? நோபடி அப்படின்னா ஒருவர் கூட, ஒருவர் கூட. நோபடி என்று சொன்னால் ஒருவர் கூட. யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவர் கூட, ஒருவரும் இல்லை என்பதுதான் இந்த நோபடிக்கான தமிழ் அர்த்தம். சரி, இந்த நோபடி என்கிற ப்ரோனவுன் வார்த்தையை வைத்து ஒரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நோபடி ஹெல்ப்டு மீ. நோபடி ஹெல்ப்டு மீ. ஒருவர் கூட எனக்கு உதவி செய்யவில்லை. புரியுதா உங்களுக்கு? இதுதான் இன்டிஃபினைட் ப்ரோனவுனுடைய சென்டென்ஸ். ஒருவர் கூட என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்டிஃபினைட் ப்ரோனவுன்ல உங்களுக்கு வருகிறது. அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் அதுல நோபடியில, நோபடி கேன் பி பர்ஃபெக்ட் இன் எனிதிங். நோபடி கேன் பி பர்ஃபெக்ட் இன் எனிதிங். ஒருவர் கூட முழுவதுமாக சரியாக இருக்க முடியாது எதிலுமே. யாரால பர்ஃபெக்டா இருக்க முடியுமா? கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் பர்ஃபெக்ட். மனுஷங்களால பர்ஃபெக்டா இருக்க முடியாது. அதுதான் நம்ம இங்க நோபடி கேன் பி பர்ஃபெக்ட் இன் எனிதிங் என்று நம்ம படிக்கிறோம். அடுத்து போலாமா? அடுத்து சம். சம் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? ஒரு சில என்று அர்த்தம் நமக்கு இருக்கிறது இல்லையா? சம் என்று சொன்னால் என்ன? SOME, சம், சில. சம் என்று சொன்னால் சில, ஏதோ சில, கொஞ்சம் இல்லையா? அப்போ சில, கொஞ்சம் என்ற வார்த்தைக்கான ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. சம் ஆர் born great. ஒரு சில பேர் சிறப்பாக பிறக்கும் போது சிறப்பானவர்களாய் பிறக்கிறார்கள். சம் ஆர் born great. ஓகேவா? இன்னொரு சென்டென்ஸ், சம் failed in the exam. ஒரு சிலர் இந்த தேர்வுகளில் தோற்று போய் விடுகிறார்கள். அப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டிஃபினைட் ப்ரோனவுனை குறிக்கக்கூடிய சென்டென்ஸ் ஆக இருக்கிறது. சரி, இன்னொரு வார்த்தையுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து நம்ம அடுத்த ப்ரோனவுனுக்கு போகலாம். இன்னொரு சென்டென்ஸ் நம்ம என்ன சென்டென்ஸ் படிக்க போறோம் அப்படின்னா, நன். நன், NONE, நன். நன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நன் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை, ஏதும் இல்லை, ஏதும் இல்லாத. புரியுதா உங்களுக்கு? அப்போ நன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்துவோம்? ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு அந்த நன் என்கிற வார்த்தையோட உங்களுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம். None of my parents is or are educated. None of my parents are educated. என்னுடைய பெற்றோர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். இந்த இடத்துல அந்த நன் என்கிற வார்த்தை உங்களுக்கு அந்த சென்டென்ஸ்க்கான முழு அர்த்தத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ், none of my brothers are rich. None of my brothers are rich. என்னுடைய சகோதரர்கள் ஒருவரும் பணக்காரர்கள் இல்லை. அல்லது இப்படி கூட சொல்லலாம், none of my brothers are poor. என்னுடைய சகோதரர்கள் ஒருவரும்
ஏழைகள் இல்லை. புரியுதா? ஒருவரும், அதாவது இல்லை, ஏதும் இல்லை என்று நம்ம ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த நன் பயன்படும். சரி, அடுத்த ப்ரோனவுன் போலாமா? அடுத்து இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன். நாம் அரை மணி நேரத்துல நம்ம கிளாஸ் முடிக்க போறோம், அதனால நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா வினா வாக்கியம். ஏற்கனவே நாம இந்த போன வகுப்புல நம்ம படிச்சோம். இன்ட்ரோகேட்டிவ் என்று சொன்னாலே நமக்கு இந்த இலக்கணத்துல, ஆங்கில இலக்கணமா இருந்தாலும் தமிழ் இலக்கணமா இருந்தாலும், இன்ட்ரோகேட்டிவ் என்று வந்தாலே இலக்கணத்துல வினாச்சொல் என்றுதான் அர்த்தம். அப்ப கேள்விக்குரிய வாக்கியம், அதுதான் இன்ட்ரோகேட்டிவ். அப்போ கேள்வி எழுப்புகிற வார்த்தைகள் என்னென்ன ஆங்கிலத்துல இருக்குது அப்படின்னா நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நானே கொடுக்குறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 5 எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. who, 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 whose, which, whom, what. திருப்பி சொல்றேன், who, whose, which, whom, what. இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் தமிழ்ல நீங்க குறித்து வைத்துக் கொள்ளணும். whoனா யார், யாருடைய, whose யாருடைய, which எந்த, எது, whom எவருடைய, what அப்படின்னா என்ன. சரியா? இதெல்லாம் தான் கேள்விகளை எழுப்பக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கிறது. சரி, இப்போ இதுல நம்ம who என்கிற வார்த்தையை வைத்து நாம் என்ன பண்ண போறோம்? 2 சென்டென்ஸ் படிக்க போறோம். சரியா? இந்த who, இந்த இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன் பொறுத்த வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா எடுத்துக்காட்டு வார்த்தைகளும் ஒரு வாக்கியத்துல முதலாவது வந்துடும். அந்த வாக்கியமே who, what, whom, when, which இதை கொண்டுதான் ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும்போது who is known as the father of the nation அப்படின்னு ஒரு கொஸ்டின். who is known as the father of the nation, தேசத்தினுடைய தந்தை என்று அறியப்படுகிற நபர் யார் என்று சொன்னால் இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா மகாத்மா காந்திஜி. சரியா? அப்போ இதுதான் உங்களுக்கு பதில். அப்போ அந்த சென்டென்ஸ் ஹூ என்று ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு இது இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் ஆய் வரும். இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? சரி, who was the Prime Minister of America? Who was the Prime Minister of the America in 2025? In 2025, போன ஆண்டு, அதாவது லாஸ்ட் இயர். Who was the Prime Minister of America in the year 2025 அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதில் நம்ம என்ன சொல்ல போறோம்? டொனால்ட் ட்ரம்ப் இல்லையா? அவர்தான் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அப்போ ஹூ ஹூ என்கிற வார்த்தை ஒரு நபரை குறித்து நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. சரி, அடுத்து விச் என்கிற வார்த்தையை வைத்து நாம் 2 எக்ஸாம்பிள் படிக்க போறோம். விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா? விச், இந்தியாவினுடைய மிக நீளமான நதி எது, எந்த நதி என்பதுதான் கேள்வி. சரியா? அதற்கான பதிலை நாம் புரிந்து கொண்டோம்னா அந்த பதிலை வைத்து நாம் இதுதான் இந்திய தேசத்தினுடைய மிக நீண்ட நதி என்று நம்ம எழுதலாம். சரியா? அடுத்து which is the tallest building in துபாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா துபாயினுடைய
துபாய் நாட்டினுடைய உயர்ந்த கட்டடம் இது புர்ஜ் கலிஃபா. அப்போ அந்த பில்டிங் தான் உயரமான பில்டிங். விச் என்று இந்த சென்டென்ஸ்ல வருது. இந்த வாக்கியங்கள் எல்லாமே வினாக்களை ஏற்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். அதனாலதான் இவைகள் எல்லாமே இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். புரியுதா உங்களுக்கு? சரி, மீது நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸை வைத்து நீங்களே சென்டென்ஸை மேக் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். கடைசியா இந்த 5வது ப்ரோனவுனை பார்த்து நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்ய போறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா என்ன? டிஸ்ட்ரிபியூட் பண்றது. கரெக்டா? டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னா என்ன? நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, பகிர்ந்து கொடுக்கிறது, பகிர்தல். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா பகிர்ந்து கொடுப்பது, மற்றவர்களையும் நாம் சேர்த்து கொள்வது. புரியுதா? இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுனுடைய எடுத்துக்காட்டு வார்த்தைகள் ஈச், எய்தர், நன், போத், எவ்ரி ஒன், எவ்ரி, எய்தர், எனி, ஒன், எவ்ரிபடி, எனிதிங். புரியுதா? அப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் பயன்படுத்தி நீங்க சென்டென்ஸை, வாக்கியங்களை அமைக்கிறீர்கள். சரியா? சரி, இதுல நான் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் குறித்து வைத்துக் கொடுங்க. குறித்து வைத்துக் கொண்டு நீங்க அந்த சென்டென்ஸை நீங்க மேக் பண்ணும் போது அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ல உங்களுக்கு வரும். சரி, நான் சொன்ன எக்ஸாம்பிள் வார்த்தைகள்ல ஒரு சில 2 சென்டென்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸோட நம்ம படிக்கலாம். சரி, இப்போ எவ்ரிபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரிபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லோரும். எவ்ரிபடி அனைவரும், எல்லோரும் என்று அர்த்தம். அப்போ எவ்ரிபடிங்கிற வார்த்தை என்ன நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அந்த ஒரு ஒற்றுமை, பகிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செயலை நமக்கு குறிக்கிறதுனால இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். சரி, இந்த எவ்ரிபடியில நம்ம 2 சென்டென்ஸ் படிக்க போறோம். படிக்கலாமா? எக்ஸாம்பிள், எவ்ரிபடி இன் த ஹவுஸ் வாஸ் ஹங்கிரி. இந்த வீட்டுல இருந்த எல்லோரும் பசியோடு இருந்தார்கள். எவ்ரிபடி இன் தி ஹவுஸ் வாஸ் ஹங்கிரி. புரியுதா? ஒரு சென்டென்ஸ்ல, வாக்கியத்துல எவ்ரிபடி என்று வந்தால் அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் ஆகும். இன்னொரு சென்டென்ஸ் பார்த்து நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்ய போறோம். இன்னொரு சென்டென்ஸ் படிச்சுங்க. பாத்தீங்க அப்படின்னா எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் இஸ் ஓன் வெல்ஃபேர். எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிஸ் ஓன் வெல்ஃபேர். எல்லோரும் அவரவர்களுடைய சொந்த அந்த நல்லா இருக்கணும் என்பதை குறித்த காரியத்துல எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப விருப்பமா இருக்கிறாங்க. அதுதானே இது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஓடுறவங்க, உழைக்கிறாங்க, வேலை செய்யறாங்க இல்லையா? சோ அந்த சென்டென்ஸ் அதேதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த எவ்ரிபடிங்கிற வார்த்தை உங்களுக்கு அழகாய் இந்த 2 விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறதா பார்க்கிறோம். சரி, இன்னொரு வார்த்தையை நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்ய போறோம். அடுத்து எவ்ரிபடி பார்த்தோம். இப்ப எவ்ரி ஒன் பார்க்க போறோம். எவ்ரி ஒன் அப்படின்னா என்ன? யாராவது கெஸ் பண்ணி சொல்லுங்க. அனைவரும். எவ்ரி ஒன்னா என்ன? அனைவரும். எவ்ரிபடினா என்னன்னு பார்த்தோம். எவ்ரிபடினா என்னன்னு பார்த்தோம்.
எவ்ரிபடினாலும் அனைவரும், ஒவ்வொருவரும் என்றுதான் அர்த்தம். எவ்ரி ஒன் அப்படின்றது சொன்னாலும் கூட ஒரே அர்த்தம் தான். இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்ரிபடி அப்படிங்கிறது குழுவை குறிக்கும். எவ்ரி ஒன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நபரையும் குறிக்கும். இதுதான் சின்ன வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். சரி, இதுல 2 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். முதலாவது எக்ஸாம்பிள், எவ்ரி ஒன் சீட்டட் மீ. ஒவ்வொருத்தரும், எல்லாரும் என்னை அனைவரும் என்னை ஏமாத்திட்டாங்க. ஒவ்வொருவனும், எவ்ரிபடிங்கிறது குழு, எவ்ரி ஒன் என்பது ஈச் அண்ட் எவ்ரி ஒன். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? அதுதான், எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று அர்த்தம். இன்னொரு வார்த்தை, எவ்ரி ஒன் இன் தி தியேட்டர் கிளாப்டு வித் ஜாய். இந்த சினிமா தியேட்டர்ல இருக்கிற எல்லாரும், ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு, இப்ப இதே வார்த்தையை நான் எவ்ரிபடிக்கு சொல்றேன் பாருங்களேன். எவ்ரிபடி இன் தி தியேட்டர் கிளாப்டு வித் ஜாய் அப்படின்னா குழுவாய் நம்ம சொல்றோம்னு அர்த்தம். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா குழுவா ஒரு 10 பேரா அவங்க கிளாப் பண்ணி என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த எவ்ரி ஒன்னு சொன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தரும், அந்த 100 பேரும். குழுவா சொல்லும் போது ஒரு 10 பேர் 2 குழுவா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, மீதி பேர் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த எவ்ரி ஒன்னு சொன்னோம்னா குறிப்பிட்டு தியேட்டர்ல இருக்கிற 100 பேரும் கைகளை தட்டி சந்தோஷமாய் பார்த்தார்கள், சினிமா பார்த்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளணும். இதுதான் அந்த எவ்ரிபடிக்கும் எவ்ரி ஒன்னுக்கும் இருக்கிற வித்தியாசம். ரொம்ப சந்தோஷம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனோட வகுப்பு நிறைவடைகிறது. நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்றதுக்கு டவுட்ஸ் கேளுங்க. மற்றபடி தொடர்ந்து ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டீட்டெயில்ஸை பார்த்து நீங்க வகுப்புல பயிற்சியில் இணைந்து பயன்பெறலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு பகிர்ந்து அவர்களுக்கும் நீங்க ஆங்கில அறிவு வளர்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த வகுப்பை பார்த்து பயன்பெற்றதற்கு, இணைந்ததற்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.